உடலில் இருந்து, இந்த உடல் கூட்டில் இருந்து என்னுடைய உயிரை பிரிப்பதும், இந்த நாட்டில் இருந்து என் ஓட்டுரிமையை வாக்குரிமையை பறிப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞன் பேசும்போது, போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன். எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதுதான். இப்ப நாம என்ன செய்யணும்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும், வெல்லணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன், போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? என்ன வேலை பாருங்க, என்ன வேலை இது? அதை மட்டும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று அறிவிச்சு வந்து, அது 6 மாசம், 1 வருஷம், 1 ஆண்டு காலம் எடுத்து உரிய அதிகாரிகளை நியமித்து நீ அதை செஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல யார் யாரு 2 வாக்கு செலுத்துகிறார் என்று கூட கண்டு உணராத நீ என்னத்துக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு நாடகம் பண்ணி வச்சிருக்க? கேட்கறதுக்கு ஏதாவது பதில் சொல்றியா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறானடா. இடைத்தேர்தல் என்றாலே ஆட்சி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்குங்கிறான். சொல்றானா இல்லையா? அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன, என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது? அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும், அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள். அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதற்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் 2 பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில்